The second wave has hit us. Please wear a mask and stay safe. Carry a sanitizer. Don't touch your face without using a sanitizer when you're outside. Thank you. Hello and welcome to this episode of the Mummy Returns. இன்னைக்கு Mummy Returnsல எந்த டீமை பத்தி ப்ரிவியூ பார்க்க போறோம்? பீடாக் சொல்லுங்க. ஏங்க கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி சிகப்பு பாதி ஆரஞ்சு போட்டு வந்துட்டு நீங்க உட்காந்துருக்கீங்க. அது டி ஷர்ட்னு சொல்லுவீங்க. எனக்கு என்னமோ சலூன்ல உட்காரும் போது போட்டுற துணி மாதிரி இருக்கு. இதுல தெரியலையா என்னன்னு? ஆரஞ்சு 30 சன்ரைசர்ஸ் கரெக்டா? Go 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 ஆரஞ்சு ஆர்மி அது கோ 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 சொல்லி எனக்கு சம்டைம்ஸ் நின்னு போயிடுது. இல்ல இதுல இன்னொரு பியூட்டி இருக்கு, என்கிட்ட ஆரஞ்சு இல்ல, அதனால சட்டையை குப்பரை வேற போட்டு வந்திருக்கேன். அப்ப கூட நீ அதை ஆரஞ்சு இல்ல ரெட்டுங்கிற பத்தியா? இதே பாலை மட்டும் நல்லா ஆரஞ்சு பால பிங்க் பால்னு சொன்னா நம்புறீங்க, ஆரஞ்சு சட்டையே ஆரஞ்சு நம்ப மாட்டீங்களாயா? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நீங்க எஸ்ஆர்ஹெச்சோட ப்ரிவியூ பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எஸ்ஆர்ஹெச்சோட ப்ரிவியூல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்களோட வரலாறுல நிறைய பக்கங்களை திருப்பி பார்க்க வேண்டிய நேரத்துல இருக்காங்க. தல அஜித் அதே மாதிரி அவரோட பக்கங்களை திரும்பி பார்த்த படம் ஏதாவது ஞாபகம் இருக்கா பீடா? வேற திருப்பி பார்த்ததுன்னா அவர் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ண படம் அந்த அமராவதின்றது. திருப்பி என்ன பழைய கட்டன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். அதுல ஒரு அருமையான பாட்டு வேற வரும், தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே அப்படின்னு. அதனால நான் கொண்டு நீ பழைய கட்டையா அப்படின்னுவீங்க. அதனால வந்து திருப்பி அப்படின்றது என்ன? எத்தனை படம் இருக்கு. ஒரு வாலிய சொல்லிருக்கலாமே, டபுள் ஆக்ஷன்ல வந்திருப்பாரு, பேசி நடிப்பாரு, பேசாமலும் நடிப்பாரு. சிம்ரன் வேற கலக்கிருப்பாங்க, விவேக் வேற அப்ப லைட்டா காமெடி பண்ணிருப்பாரு. அந்த படத்தை சொல்லிருக்கலாம். அமராவதி பின்னாடி. சரி, ஓகே. அப்ப நம்ம இது எஸ்ஆர்ஹெச்சோட வரலாறு பார்த்தோம்ல. எஸ்ஆர்ஹெச்சோட வரலாறு பார்த்தோம்னா சாம்பியன்ஸ் இன் 2016, அது அவங்க எஸ்ஆர்ஹெச்சா மாறினதுக்கு அப்புறம் 2008ல இருந்து அவங்க 2013 வரைக்கும் டெக்கன் சார்ஜர்ஸ் டீம்ல வந்தாங்க. டெக்கன் கிரானிக்கல்ங்கிற அந்த பத்திரிக்கை தான் அவங்க ஓனரா இருந்தாங்க. அப்போ ஒரு பாட்டு ஒண்ணு இருந்து, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கோ கோ சார்ஜர்ஸ் கோ சார்ஜர்ஸ்னு பயங்கரமா வரும். அந்த பாட்டை நான் என்ன பண்ணுவேன்னா சிஎஸ்கேக்கு விளையாடும் போது நின்னே அந்த பாட்டு வரும்போது நான் அப்படியே கையிலாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் பாட்டு. என்ன டீம் யாது? ஆனா ஆண்ட்ரூ சைமன்ஸ், அப்புறம் ஆடம் கில்கிறிஸ்ட், ஆர்பி சிங்கு, ஷஹீத் அஃப்ரிதி, ஸ்காட் ஸ்டைரிஸ், கட்டார் முட்டார் டீம். கடப்பார சைடு பிரக்யான் ஓஜாலாம் வேற ஆடினாரு. ஞாபகம் இருக்கா? ரோஹித் சர்மா இன்ஃபேக்ட் தத்து கொடுத்தாங்களே மும்பை இந்தியன்ஸுக்கு லேட்டர் ஆன் 2013ல, சாரி 2011ல தத்து கொடுத்தாங்களா? எப்ப கொடுத்தாங்க? 2011. சரி, அதுக்கப்புறமா அந்த டெக்கன் சார்ஜர்ஸ் வந்து 2009ல ஐபிஎல் ஜெயிச்சாங்க. கில்லி கேப்டன்சில வேற மாதிரி ஒரு நாக் ஆடுவாங்க. என்னையா அந்த பக்கம் ஃபைனல்ஸ்ல உட்கார்ந்து இருந்தேன். ஒவ்வொரு எபிசோட்லயும் இந்த மாதிரி மலோன்னு வச்சு நான் அழ வைக்கிறீங்களா? ஆமாயா, நான் வந்து இந்த படைப்பால செந்தில் சொன்ன மாதிரி அந்த ஃபைனல்ஸ்ல அந்த பக்கம் ஜெயிச்ச டீமுக்கு மறுபக்கம் நான் தாயா. சரியா, ஒத்துக்கோங்க. பேசிக்கலி ஐபிஎல் ஜெயிக்கணும்னா பிரசன்னாவை அனலிஸ்டா உட்காந்து வச்சு அந்த இன்னொரு டீமுக்கு பிரசன்னா எந்த டீம் ஃபைனலுக்கு வருதோ அந்த டீம் பிரசன்னா அனலிஸ்டா தான் இன்னொரு டீம் வின் 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 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். 2016ல எஸ்ஆர்ஹெச் சாம்பியன்ஸ் ஆனாங்க. 2013ல அவங்க எடுத்ததுக்கு அப்புறமா 2017ல 20 வரைக்கும் பிளே ஆஃப்ஸ் உறுதிங்கிற மாதிரி போயிருக்காங்க. ஹோம் கிரவுண்ட் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல. அந்த கிரவுண்ட்ல ரொம்ப நேரம் மேல் குப்புறம் இல்லாம இருந்தது. இப்பதான் ரீசெண்டா போட்டிருக்காங்க. லீடிங் ரன் ஸ்கோரர் டேவிட் வார்னர் பல டீம்ல உருவெடுத்தாரு. ஆனா எஸ்ஆர்ஹெச்ல வேற மாதிரி உருவெடுத்தாரு. 3819 ரன் அடிச்சிருக்காரு. லீடிங் விக்கெட் டேக்கர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, நான் இதுக்கு வரவே மாட்டேன்னீங்களே. இது உங்களோட ஷோ. புவி என்னும் புவனேஸ்வர் குமார் தான் லீடிங் விக்கெட் டேக்கர். 112 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீம் ஆந்தம் பாத்தீங்கன்னா ஆரஞ்ச் ஆர்மி கோ 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 ஆரஞ்ச் ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் அவங்களோட டீம் ஆந்தம். இன்ஃபேக்ட் அவங்களோட ரைவல்ரி, ஒன் ஆஃப் த ஹீட்டட் ரைவல்ரிஸ் ஆஃப் தி ஐபிஎல் பார்த்தா அகைன்ஸ்ட் சிஎஸ்கே, எம்ஆர்சி நகர் டார்பி. ஏன்னா அங்கதான் சிஎஸ்கேவோட ஆபீஸும் இருக்கு, எஸ்ஆர்ஹெச்சோட ஆபீஸும் அங்கதான் இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அவங்களோட பிளேயர்ஸை கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். டேவிட் வார்னர் அவர் வந்து வேற மாதிரி ஒரு வரலாறுல இடம் பிடிச்சிருக்காரு. லேட்டா தான் வந்தாரு எஸ்ஆர்ஹெச் டீமுக்குள்ள அவங்க ரீபிராண்டிங் பண்ணும்போது. ஆனா கலக்கி எடுத்திருக்காரு. ஷிக்கர் தவன் ஒரு அங்கமா வகிச்சிருக்காரு. கேன் வில்லியம்சனை எடுத்து, கேன் வில்லியம்சன் நிறைய பேர் வாங்கவே இல்லை. அவர் இன்ஃபேக்ட் டேவிட் வார்னர் வந்து ஒரு ஆஸ்திரேலியனா இல்ல தெலுங்கு மனவாடுவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வந்து புட்ட பொம்மான்னு ஆடி ஃபுல்லா ஹைதராபாத்ல பிரபலம் ஆயிட்டாரு. அதே மாதிரி அவங்களோட தேவ் காட் அ வெரி நிசாமி கல்ச்சர். இன்ஃபேக்ட் ஹைதராபாத் வந்து ஒரு நிசாம் தானே ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த நிசாமி கல்ச்சருக்கு வந்து யூசுப் பட்டான், ரஷீத் கான், முகமது நபி இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பியூட்டிஃபுல்லா அந்த
ஃபுல்லா ஷெர்வானி போட்டுட்டு அதுக்கெல்லாம் கூட போஸ்ட் கொடுத்து அழகா வந்து அந்த மாதிரி ஒரு செக்ஷன் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் சொல்லி ஓவர் த இயர்ஸ் வேற மாதிரி ஆளுங்க எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சரியான டீம் இல்ல எஸ்ஆர்ஹெச். இப்ப இருக்கிற டீம் வந்து ஓகே, பட் ஆனா அவங்க ரிசல்ட்ஸ் கலக்கிருக்காங்களே. ஆஷ், நீங்க ஒன்னே ஒண்ணு கரெக்டா சொன்னீங்க. 2013 தான் வந்தாங்க ஆஃப்டர் இந்த டெக்கன் சார்ஜஸ். அவங்க வந்து கன்சிஸ்டன்சி எப்படின்னா அந்த பாட்டில இருந்து வருது கன்சிஸ்டன்சி. நீங்க சொன்ன மாதிரி கோ சார்ஜஸ் கோ, அந்த கோவே எடுத்துட்டு கோ 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 கோ, அந்த பாட்டிலேயே அவ்வளவு கன்சிஸ்டன்சி கண்டினியூட்டி இருக்குன்னா இந்த பிளேயர்ஸ் கோச்சஸ் கண்டினியூட்டி உங்களுக்கு இருக்காதா? நீங்க முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னா ஒரு 4 பேட்ஸ்மேன் தான் தடாலடி பேட்ஸ்மேன் வச்சுப்பாங்க. 5 ஃப்ரண்ட் லைன் போலர்ஸ். அந்த 2013ல இருந்து இது வரைக்கும் ஆடின ஒரே டீம் இவங்க தான். மத்தவங்க எல்லாம் எப்படி பண்ணுவாங்க, ஷார்ட் ரூட் எடுப்பாங்க. ஒரு 4 போலர் இல்ல 3 போலர் ஆட்டு ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் 2 போலிங் ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி எடுப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. அவங்க எடுக்கிற 5 போலரும் 4 ஓவர் போடக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. அதை தவிர வேணா ஒரு ஆல்ரவுண்டர் இருப்பாங்க. இவங்க எப்படின்னா இந்த 150 160 டிஃபெண்ட் பண்ற கில்லாடி டீம்னா இவங்க தான். அது நீங்க சொன்ன மாதிரி 2016ல அவங்க அடிச்சாங்க இத ஐபிஎல். அதுல இருந்து கண்டினியூஸா தே பீன் அப்சல்யூட்லி கன்சிஸ்டன்ட் இன் கெட்டிங் டு தி பிளே ஆஃப்ஸ். இப்போ இந்த வருஷமும் டீமை பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க, ஓகே ஒரு சீட்டை போட்டுருமாமே இதுல ஜன்னல் வழியா வந்து பஸ்ல போட்டுருன்ற மாதிரி தென் மெயின்டைனிங் தட் கன்சிஸ்டன்சி. அவங்க வரலாறுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ மும்பை வேற மாதிரி கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றாங்கன்னா இவங்க வேற மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட். ஸோ அந்த பேட்டர்ன் அப்படியே வச்சுன்னு இந்த ஹைதராபாத் கண்டிஷன், ஹைதராபாத் உங்களுக்கே தெரியும், திடீர்னு ஒரு சில மேட்ச் இந்த 180 ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த 150 160 அந்த லாங்கர் பவுண்டரிஸ் பார்க்கும்போது நைட்ல பாத்தீங்கன்னா சேசிங் கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸ் ட்ரஸ்ட் பண்ணி அதே டீம் பேட்டர்னை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ தட் ஹஸ் டு பி ரியலி ரியலி அப்ரிஷியேட். ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. டெக்கன் சார்ஜர்ஸ் வந்து தடாலடி. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் இயர் அவங்க டீமை பார்க்கும்போது ஆண்ட்ரூ சைமன்ஸ், ஆடம் கில்கிறிஸ்ட் இவங்க எல்லாம் பார்த்தோன்னே ஒரு அல்லா இருக்கும். எங்கிட்ட பத்ரி சொன்னார் பாயிண்ட்ல ஃபீல்டிங் பண்ணி கில்கிறிஸ்ட் கேட்ச பிடிப்பாரு. ஆஷ் பால் வந்ததே தெரியல, நல்ல வேலை கைக்கு வந்துச்சு, கையில நின்றுச்சு, மூஞ்சி கிஞ்சி வந்து மூஞ்சி பேந்திருக்கும் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு தடாலடி டீம், ஸ்டார் ஸ்டட்டட். அங்கேருந்து அப்படியே எஸ்ஆர்ஹெச் அவங்க வாங்கும் போது டீமை பயங்கர காசு கொடுத்து வாங்கினாங்க. அது பிசினஸ் மேன் ரவுண்ட்ல பார்ப்போம். ஆனா அந்த டீமே ஒரு மாதிரி ஃபார்மேஷன் கொண்டு வந்து நீங்க சொன்ன மாதிரி டீம் தான் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு 6 பேட்ஸ்மேன் 5 bowler வச்சு அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த என்ன சொல்றது ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு டீம், ஒரு இண்டஸ்ட்ரியஸ் டீம் ஆகிட்டாங்க. இதான் அவங்க எஸ்ஆர்ஹெச்சோட வரலாறு. எஸ்ஆர்ஹெச்சோட வரலாறு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தல அஜித்தோட வரலாறு மாதிரியே அதுவும் பயங்கர சிறப்பா அப்படியே கன்சிஸ்டன்டா இருந்துருக்கு. ரைட், அடுத்தது தலைவா, இட்ஸ் டைம் டு லீட். யாரெல்லாம் தலைவா நீ வா அப்படின்னு சொல்ற மாதிரி யாரெல்லாம் லீட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆடம் கில்கிறிஸ்ட் லீட் பண்ணாரு டெக்கன் சார்ஜஸ், அது இதுல சேர்த்துதான் ஆகணும். சங்கக்காரா லீட் பண்ணிருக்காரு, கேமரூன் ஒயிட் லீட் பண்ணிருக்காரு, ஷிகர் தவன் லீட் பண்ணிருக்காரு. ஷிகர் தவன் ஒரு வாட்டி லீட் பண்ணும்போது 2014ல மிஷ்ராக்கு ஒரு ஓவர் கொடுக்க விட்டுட்டாரு. அது கூட இப்ப ஞாபகம் இருக்கு. மிஷ்ரா வந்து ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டாரு. இல்ல எனக்கு தோணல, அது ஒரு சின்னதா அப்ப டைம் பாஸா பேசிப்போம். டேவிட் வார்னர் கேப்டன், டேவிட் வார்னர் இல்லைன்னா கேன் வில்லியம்சன் பண்ணிருக்காரு. சில சமயம் பூவியும் பிச்சின் பண்ணிருக்காரு. 2015ல இருந்து ஸ்டேபிள் லீடர்ஷிப் வார்னர் இருந்தா வார்னர் தான், வார்னர் இல்ல அப்படின்னா கேன் வில்லியம்சன் சம்டைம்ஸ் எடுத்துப்பாரு. ஒரு நல்ல ஈவன் கோச்சிங் ஸ்டாஃப்ல கூட பார்த்தோம்னா நல்ல கண்டினியூட்டி இருந்திருக்கு. டாம் மூடி தான் தெரிஞ்ச காலத்துல இருந்து மூடி போட்ட மாதிரி அவர் தான் வருவாரு. இப்ப ஒரே வருஷம் நடுவில் பிரேக் எடுத்தாரு, ட்ரெவர் பெலிஸை போய் இஸ்துக்குன்னு வந்துட்டாங்க. இப்ப கூட திருப்பி டாம் மூடி ரீபேக் கொடுத்துட்டாரு. ரீபேக் வந்து அவர் டைரக்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டா இருந்திருக்காரு. திருப்பி ட்ரெவர் பெலிஸ் ஹெட் கோச்சாவே கண்டினியூ பண்றாரு. போன வருஷம் சிஓவா ஸ்ரீநாத் பாஷ்யம் ஒருத்தர் டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்தாரு. பல ஆயிரம் வருஷமா கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளா அவர் எஸ்ஆர்ஹெச்ல தான் இருந்தாரு. சரி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி டெல்லி கேபிட்டல்ஸ் 2 வருஷம் வேலை பார்த்தாரு. திடீர்னு இந்த வருஷம் திருப்பி எஸ்ஆர்ஹெச் போயிட்டாரு. சோ அவரும் திருப்பி அங்க போயிட்டாரு. இந்த வருஷம் சப்போர்ட் ஸ்டாஃப் ஆஃப் த சீசன் அவங்களோட அன்சங் ஹீரோஸ் யாரெல்லாம் பார்த்தோம்னா டாம் மூடி டைரக்டர், ட்ரெவர் பெலிஸ் ஹெட் கோச், ஸ்ரீநாத் பாஷ்யம் அவர் திருப்பி போயிட்டாரு. ஜிஎம் அப்படி ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டா போயிருக்காரு. இந்த வருஷம் கூட ஆக்ஷன்ல உட்காந்தாரு. சும்மா அப்படி போயிட்டு போடுங்க போடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லுவாரு. அது தவிர டீம் நிறைய கிரிக்கெட் பார்ப்பாரு. ட்விட்டர்ல அவரும் பீடாக் மாதிரி ட்வீட் போட்டே இருப்பாரு. அவரை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அவர் தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிராட் ஹேடன் அசிஸ்டன்ட் கோச், 2 மென்டார் இருக்காங்க, விவிஎஸ் லட்சுமணன் முரளி. அவங்க தான் அந்த டீம் என்வாரன்மெண்ட்டே பியூட்டிஃபுல்லா பாதுகாப்பாங்க. அதுக்கப்புறமா பிஜு ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி நம்மளோட கேரளத்து பைங்கிலி ஃபீல்டிங் கோச்சா இருக்காரு. அப்புறம் அவங்களோட பிசியோ தியோ கபகுளம் அப்படின்னு சொல்ல கபாகுலாக்கிஸ் அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் பிசியோ. அப்புறம் ட்ரெயினர் வந்து மரியோ வில்லவராயன், அவர் ஸ்ரீலங்கன்னு, பார்த்தா அப்படியே நல்லா மொட்டையெல்லாம் போட்டு சூப்பராக ஸ்டைலா இருப்பாரு, ஒரு ஸ்பானியர்ட் மாதிரி. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட் ஸ்ரீனிவாஸ், அவர் தான் ரொம்ப வருஷமாவே அங்க இருக்காரு. பீடா இந்த பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட் பத்தி ஏதாவது தாட்ஸ்? எக்ஸ்ட்ராடினரி அனலிஸ்ட், ரொம்ப சின்ன பையன் வேற, அவர் லேட் 20ஸ்ல இருக்காரு. அவரும் எப்படின்னா 24 மணி நேரம் கிரிக்கெட் பார்ப்பாரு. பங்களாதேஷோட அனலிஸ்ட் வேற. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ஆர்டிகிள் வந்தது கிரிக்கெட் ஃபோல, மஹமதுல்லா அப்படின்னு ஒரு பிளேயர், அவரோட வந்து பேட் ஸ்விங் சரியா இருக்காதனால
சரியா ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ஆட முடியலங்கிறது இவர் அந்த வீடியோ அனாலிசிஸ் பண்ணி he got him back to where exactly belong to அப்படின்னு நான் வந்து நிறைய அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். முதல்லயே வந்து இந்த டிஎன்பிஎல்ல வந்து விபி வீரன்ஸோட ஒர்க் பண்ணார். அப்பயே வந்து ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி, ஆனா இந்த அனலிஸ்ட் நீங்க பாருங்கன்னா ரொம்ப செம்ம சரக்கோட இருக்காரு அப்படின்னு. ஸோ பங்களாதேஷ் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து அவரை பத்தி ரொம்ப நல்லா சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவரு வந்து இந்த அடுத்த தனஞ்சய் லெவலுக்கு போகக்கூடிய வருஷங்கள் ரொம்ப தொலைவில் இல்ல அப்படின்றது என்னோட இது. ஐ ரேட் ஸ்ரீனிவாஸ் வெரி வெரி ஹைலி. இன்ஃபேக்ட் இவங்க ஒன் ஆஃப் தோஸ் டீம்ஸ். நம்ம ஸ்ரீநாத் பாஷ்யம்னு பேசணும், அவங்க மென்டார்ஸை பத்தி பேசணும், அவங்க கோச்சிங் ஸ்டாஃபை பத்தி பேசணும். ரொம்ப ஸ்மார்ட் பையர்ஸ். அகைன் ஆக்ஷன்ல நல்லா துண்டை போட்டு சீட்டு பிடிக்கிற மாதிரி அழகா சீட்டை பிடிச்சி ஆக்ஷன்ல எடுத்துருவாங்க. அது பிசினஸ்மேன் ரவுண்ட்ல பார்க்கலாம். ஆனா இவங்க தான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டீம்ஸ் அசோசியேட் நேஷன்ஸ் பிளேயர் எடுத்தாங்க. எல்லாரும் அவங்க எடுத்த போது ஐப்ரோ இப்படி பிதிக்கி அப்படி பார்த்தாங்க. ரஷீத் கானியும் முகமது நபியும் எடுத்த போது ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. சரி, அப்ப அடுத்த ரவுண்டுக்கு அப்படியே ப்ரீகர்சர் கொடுத்துட்டு போயிட்டான் பிசினஸ் மேன். மகேஷ் பாபு என்ன சொல்ல வராரு இந்த டீமை பத்தி? மகேஷ் பாபு என்ன சொல்றாருன்னா, ஓனர் இவங்க வந்து நாலு ஓனரா பிரிச்சு 25, 30, 40 இந்த மாதிரி எந்த ஸ்டேக்கும் கொடுக்காம ஒத்த ஓனர் கலாநிதி மாறன் தான் அந்த டீமோட ஓனரு. அந்த டீமுக்கு சிஇஓ பல வருடங்களா எடுத்ததுல இருந்து சண்முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷமி தான் சிஇஓ இருக்காங்க. இவங்க தான் மாஸ்டர் மைண்ட்ஸ். இதுல அவங்க பர்சனலா ஹேண்ட்ஸ் ஆனா அந்த சண்முகம் கவனிப்பாரு. அந்த கலாநிதி மாறனும் அவரும் டைரக்ட்லி இன்வால்வ்டு, பியூட்டிஃபுல்லா பிளான் பண்ணுவாங்க டீம்ஸ்ல. அதே மாதிரி இவங்க ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஹஸ் பீன் ஒன் ஆஃப் தேர் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்த்ஸ். அதான் இந்த பார்கெயின் பைஸ், ஸ்மார்ட் பைஸ் அப்படின்னா அதுல இவங்களுக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் தினத்தந்தி அவார்ட்ஸ்ல இவங்களுக்கு அதுக்கு ஒரு தனி அவார்டு கொடுத்தே ஆகணும். எப்படி ஏத்தி விடுறாங்கன்னே தெரியாது. கரெக்டா ஸ்கவுட்டிங்க பண்ணி கரெக்டா எடுக்க வேண்டிய ஆளுங்களை எடுப்பாங்க. இந்த மாதிரி ரஷீத் கானை வந்து 2017 IPL 4 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ரஷீத் கானை நீங்க 4 கோடிக்கு எண்ணி பார்க்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ரஷீத் கான், முகமது நபி இவங்க எல்லாம் எடுத்த போது எல்லா ஆக்ஷன்லயும் இப்படி பார்த்தாங்க. அசோசியேட் நேஷன்ல இருந்து ஆள் எடுக்கிறாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க, எல்லாரும் போய் அசோசியேட் நேஷன்ல ஏதாவது இந்த மாதிரி தங்க புதையல் கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் தேடக்கூடிய நிலவரத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கு SRH ஒரு டெஃபினட்டா ஒரு உதாரணமா வந்திருக்காங்க. என்ன பீடா கரெக்டா நான் சொல்றது? பின்ன இந்த வருஷம் நீங்க சொன்னதுக்கு நீங்க முன்மொழிஞ்சீங்க, இந்த வருஷம் அவங்க வழிமொழிஞ்சிருக்காங்க முஜிபுர் ரஹ்மான் இன்னொரு தெரியும் எடுத்து. சோ இப்ப நீங்க அது சொல்றீங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன். ஜேசன் ஹோல்டர் அப்படின்றவரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர். நிறைய பேர் அவர் வந்து பெருசா பார்க்கல. அவர் என்ன பண்ண போன தடவை எடுத்துட்டு ஒவ்வொரு தரையும் ஒரு ஓவருக்கு ஒரு தடவை இப்படி காமிச்சாரு. அப்படியே எம்ஜிஆர் அந்த காலத்துல காட்டுவாரு, உதட்ட பெருக்கிட்டு அந்த மாதிரி காட்டுற மாதிரி ஒவ்வொரு தரையும் வந்து இப்ப காமிச்சிருக்காரு. சோ அவங்க பிக்ஸ் எல்லாம் பாருங்க. இப்ப நீங்க மும்பை சொல்றீங்க, இப்ப சன்ரைசர்ஸும் இந்த 15 கோடி 16 கோடி போற ஆளுங்களே கிடையாது. அவங்க பிக் பண்ற ஃபாரினர்ஸ் பாருங்க. கேன் வில்லியம்சன் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? 1 கோடியே 40 லட்சம், 1 கோடி 50 லட்சம். பேர்ஸ்டோவை எவ்வளவு கொடுத்து எடுத்தாங்கன்னு நினைச்சீங்க? பேஸ் பிரைஸ். இப்ப ஜேசன் ராயை ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. மிச்சேல் மார்ஷ் எவ்வளவு கொடுத்து எடுத்திருக்காங்கன்னு நினைச்சிருக்கீங்க? எடுத்துட்டாங்களா பேஸ் பிரைஸ். அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா. நான் இன்ஃபேக்ட் அவர் ஸ்ரீநாத் பாஷ்யம் ஒரு வேற கிண்டல் வேற பண்ண போன டெல்லி கேபிட்டல்ஸ் பேசும்போது, அது எப்படின்னா முதல்ல ஒரு பிளேயர் வந்துருவாங்க, அவங்களுக்கு அந்த பிளேயர் வேணும். என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே இல்ல எனக்கு இந்த பிளேயர் வேண்டாம், நான் டிப்ஸ் வைக்கும் போது நான் பாத்துக்கிறேன், எனக்கு அந்த இது மட்டும் கொடு, சோப் கொடு, கொஞ்சம் சக்கரை கொடு அப்படின்னு டேபிள் எல்லாம் பேசின்னு இருப்பாங்க. அந்த பிளேயரும் அன்சோல் அப்படின்னு போயிடுவாங்க. உடனே அந்த பிளேயர் அங்கேருந்து ட்வீட்டும் போட்டுருவாரு, ஐயோ என்ன எடுக்கலையே அப்படின்னு வருத்தத்துல இருப்பாரு. எல்லாம் முடிஞ்சிடும். காலைல 9:30 மணிக்கு வந்திருக்கும் அவர் பேரு. சாயந்தரம் 4:45 மணிக்கு திருப்பி ஒரு தடவை அந்த பேக்ல இருந்து விடுவாங்க. யார்கிட்டயும் நயா பைசா இருக்காது. அந்த நயா பைசா இல்லாத போது விடும் போது இல்ல பேர்ஸ்டோ அப்படின்வாங்க. நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போவா அப்படின்னு கை தூக்குவாங்க. 1.5 கோடி கொடுத்தோன்னு வீட்டுக்கு எடுத்துன்னு பேக்கெட்ல இப்படி அக்கில் வச்சுட்டு போயிடுவாங்க. கேன் வில்லியம்சன் அதே மாதிரி தான் எடுத்தாங்க. என்னால வந்து இல்ல பிலீவே பண்ண முடியல, இவங்க ஸ்ட்ராட்டஜி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஜெம் எடுத்தாங்க. VVS லக்ஷ்மன் சொல்லி அவர் ஸ்கவுட்டிங் பண்ணி அப்துல் சமாத் போன வருஷம் என்ன சீசன்ல ஒரு லோக்கல் இந்தியன் பினிஷர் அதே மாதிரி வேற லெவல்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. பிரியம் கர்க்குலாம் கொஞ்சம் பைசா போட்டாங்க, ஆனா 1 கோடியே கொஞ்சம் தான். அதே மாதிரி விராட் சிங் ஒரு பிளேயர் எடுத்தாங்க. போன வருஷம் ஆட வைக்கல, இந்த வருஷம் அவர் எடுப்பாங்க. ஆட வைக்கலாம்னு தெரியல எனக்கு என்ன பண்ண போறாங்கன்னு. பட் இதுல அபிஷேக் சர்மா விட்டீங்க, ஒன் ஆஃப் தி கிளீனஸ்ட் ஹிட்டர்ஸ். கரெக்டா அதான் அந்த காம்பினேஷன் இவங்களோட டீம் தான். நீங்க மும்பை இந்தியன்ஸுக்கு சொன்னீங்க குடும்பம் ஒரு கதம்பம் அப்படிங்கிறதுக்கு இவங்க தாங்க எக்ஸாம்பிள். எப்படின்னா எங்க டீம் ஒரு பூ மாதிரி, எங்க டீம் யாரும் உடைக்க கூடாது, உடைக்கிற மாதிரி இருந்தா ஆளை எடுக்கவே மாட்டேன். கரெக்டா அதுல போய் உட்கார்ற பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் நான் எடுப்பேன். எனக்கு எங்க அந்த வலு சேர்க்கணும். வார்னர் வச்சிருக்கேன், ரஷீத் கான் வச்சிருக்கேன், கேன் வில்லியம்சன் வச்சிருக்கேன், புவி வச்சிருக்கேன். இந்த மாதிரி 2 பக்கத்தையும் அங்க வச்சிருக்கேன். நடுவுல ஃபீல் பண்றதுக்கு நல்ல யங்ஸ்டர்ஸா கரெக்டா ஒத்து போற மாதிரி ஆளுங்க எடுத்தாங்க. நடராஜன் பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க. இந்தியா ஆடிவிட்டோம். இதெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பேஸ் பிரைஸ்ல அள்ளின்னு போனாங்க. கொஞ்சம் மேபி ஒரு 4 பேர் பிட்டு போட்டிருப்பாங்க. பாருங்க, அது அவங்களோட ஸ்ட்ரென்த். அவங்க ஒரு USP-ஆவே ஃபாலோ பண்ணிருக்காங்க. சரி, பிசினஸ் மேன்ல அவங்களுக்கு பயங்கரமா நான் அப்படியே
அப்படியே தூக்கி கொடுத்துருக்கேன் கிரெடிட். ஸ்ரீநாத் பாஷியம் பார்த்தாருன்னா நம்ம பக்கம் அப்படி தள்ளி விடுவார்னு நினைக்கிறேன். சரி, சோசியல் நெட்வொர்க் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். மார்க் ஜக்கர்பர்க் யாரை கூட்டு வராரு, எஸ்ஆர்ஹெச்க்கு என்ன நிலவரம்னு சொல்றாரு. ட்விட்டர் 2.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ், ஃபேஸ்புக் 5.9 மில்லியன் ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம் 2.2 மில்லியன் ஃபாலோவர், யூடியூப் 530K சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்க ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னா ஆரஞ்ச் ஆர்மி, ஆரஞ்ச் ஆர் நத்திங், ஆரஞ்சை வச்சே பின்றாங்க. எனக்கு அவங்க ஆரஞ்சுன்னு போடும்போது தான் அந்த மேங்கோ பைட் மாதிரி ஆரஞ்சு பைட்னு ஒன்று வரும் முன்னாடி, அது ஞாபகம் தான் வரும். ஃபுல்லா ஆரஞ்சு தான். இன்ஃபேக்ட் அந்த ஆரஞ்சை பேஸ் பண்ணி அவங்க ஆரஞ்சு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட சில ஸ்பான்சரா பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கம்ப்ளீட்லி பிளேயர் சென்ட்ரிக்ப்பா. சும்மா இந்த பக்வாஸ், அந்த டைம் பாஸ் பண்றது அந்த மாதிரிலாம் அவங்க சோஷியல் மீடியா கேமே கிடையாது. பிளேயர் மேல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த பிளேயர் இன்னைக்கு இது பண்ணாருன்னா அந்த பிளேயரை பத்தி போடுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் அப்படியே இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்து பாருங்க. அந்த பிளேயர் இன்னைக்கு இந்த பிளேயர் வந்து ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணாலும் அதை போட்டுருவாங்க. மேட்ச் ஃபுட்டேஜை போடுவாங்க. மேட்ச்ல நடக்கிற அப்படியே அந்த லைவ் வியூவிங்ஸ் எல்லாம் நிறைய போடுவாங்க. முடிஞ்சு வந்தோடனே முடிஞ்ச ரியாக்ஷன்ஸை போடுவாங்க. டோட்டலி எங்கேஜிங் கான்டென்ட். நிறைய பிராண்ட் நுழைக்காம, பிராண்ட் என்டார்சிங் நிறைய நுழைக்காம, பிளேயரோட ஒரிஜினாலிட்டி அவங்களோட கண்டென்ட் கொடுக்கறதுனால ஃபேன்ஸ் ஆர் வெரி என்கேஜிங் வித் தெம். அவங்க வந்து ஒரு பயங்கர என்ன சொல்றது மூவி நிறைய வந்து அந்த தெலுங்கு மூவி பெரிய இண்டஸ்ட்ரியில நம்ம மகேஷ் பாபு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மூவியோட நிறைய சேர்த்துருவாங்க. இன்ஃபேக்ட் புட்ட பொம்மனா டேவிட் வார்னர் உருவா எடுத்து முதல்ல வச்சதே இவங்க தான். அதை அவர் அப்படியே பிடிச்சி டெய்லி ஒரு டான்ஸ் போட்டு குடும்பத்தோட, அவர் குடும்பம் ஒரு கதமமா, அவர் பாட்டு ஜாலியா இருக்காரு. இது இவங்களோட சோசியல் மீடியா கேம் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு பேங்கர்ல கூட என்கேஜ் பண்ணாங்க. எப்படின்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிற மாதிரி என்னதான் குடும்பம் ஒரு கதம்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிளேயர் வியூஸா போட்டாலும் சண்டான்னு வந்துருச்சுன்னா தூக்கிடுவாங்க. கத்தியும் அறுவாளையும் தூக்கின்னு வந்துருவாங்க. லேஸ்பட்ட ஆளும் கிடையாது. அவங்க ஏதோ சொன்னாங்க வானரை பத்தி, என்னது வானரை பத்தி சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க அறுவாலை. அது பிராடு பக்கம் போக, யுவராஜ் சிங் பக்கம் போக, எல்லாத்தையும் மாத்தி பிடிச்சி சண்டைன்னு வந்துட்டா அந்த வேட்டு கம்பியும் அறுவாளையும் எடுக்காம விடவே மாட்டாங்க. ஸோ பேசிக்லி ஆல் இன் ஆல் பார்த்தா அவங்க சோசியல் மீடியா கேம் வெரி வெரி ஸ்ட்ராங்கு. ஃபுல்லா அவங்களோட தெலுங்கு பேஸை கேப்சர் பண்ணுவாங்க. ஃபேன் வேற ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் அடுத்த செக்ஷனுக்குள்ள போகணும். இன்ஃபேக்ட் தெலுங்கு வந்து நிறைய உலகத்துல பேசப்பட்ட ஒரு பாஷை. அவங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து வேர்ல்டு வைடா இருக்காங்க. வெறும் ஹைதராபாத், ஆந்திரா, ராயல்சீமா, தெலுங்கானான்னு மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் இருக்காங்க. பீடாக் அடுத்த ரவுண்ட் போயிடலாமா? என் இனிய பேன்ஸ் செக்ஷன்ல ஒருத்தர் வந்திருக்காரு. என் இனிய பேன்ஸ் என்னப்பா? வெயிட் இந்தியாவுல ஹையஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் எது தெரியுமா? ஹிந்தி. அதுக்கப்புறம் நிறைய பேசுற பாஷை எது தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்கா 11 வருஷம் வேலை செஞ்சுட்டு நானே தெலுங்கு பேசும்போது நீ இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் பேசுறியே, நாளைக்கு ஹைதராபாத்ல நீ கிரிக்கெட் ஆடும் போது போலீஸ்கார லாட்டி எடுத்து முட்டில டக்கு டக்குன்னு வச்சானா உள்ள இருக்கிறது அப்படியே வந்துடும் தெரியுமா? எஸ்ஆர்ஹெச்சுக்கு பிவி பண்ணும்போது தெலுங்குல பேசாம தமிழ்ல பேசலாமா? முதல்ல பேசும்போது தெலுங்குல பேசினால தெலுங்கு லோ அப்படி வரணும். தெலுங்குனாலே லோ வரணும். நீ லா சொல்லக்கூடாது. பரவாயில்ல. பல்ராம் நாயுடு டீசென்ட் அட்டெம்ப்ட். பல்ராம் நாயுடு வந்திருக்காரு. பல்ராம் நாயுடுக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி இனிய பேன் செக்ஷன்ல எந்த பேன் வந்திருக்காருன்னு பார்க்கலாம். ஹாய். ஹாய். Introduce yourself. How are you? Yeah, I'm Ishwar. I'm doing my BTech in Civil Engineering in IIT Hyderabad. I live in Hyderabad. IIT Hyderabad, so you have to live in Hyderabad, right? No? Okay. Yeah, so like I chose it. Yeah. So how long have you been a fan of SRH? Since DC days or only after SRH days? No, like still, like I became SRH fans because of Warner. Butta Bomma. Yeah. Dance? Okay, Butta Bomma. Right, go ahead. So because of David Warner, you became SRH fan, is it? So how long have you been following SRH? Like around 5 or 6 years. Okay, I heard in your videos that you had said that there are 2 types of SRH fans. Can you tell us who those 2 types of SRH fans are? Yeah, basically there are 2 types. Like many of our SRH fans are like they want to support other teams, like not SRH. You're free to talk in Telugu. Yeah. Okay. చాలా మంది లైక్ SRH కాకుండా వేరే టీమ్ కి సపోర్ట్ చేద్దాం అనుకుంటారు. లైక్ RCB, whether it is RCB, DC or something. I understand Telugu. Go ahead. Yeah. That's what I'm telling. Like వాళ్ళు DC కి సపోర్ట్ చేయాలనుకుంటారు. Like very different teams they want to support.
And the second part is like they want to support whichever team they want. Those kind of, there are two types of supporters. As we are Telugu, we need to support only SRH. Those are one kind of supporters, and the second part is like they want to support other teams too. Right, awesome. So there are two types of SRH supporters that are there who support only SRH, and the other who are, because they are in Hyderabad, they'll support SRH but also support other teams. Okay, I understood that part. You can also see, like when you come to Uppal Stadium or Rajiv Gandhi Stadium, you see more than SRH fans. You can see other team, like if DC was like CSK versus SRH is going on, you can see more CSK flags than SRH. Like Telugula matadra. Okay, sorry, I'm not that okay. Sorry. Oh, you don't know Telugu much, huh? Okay, no problem. But your Telugu is decent. Okay, let me get this for you. What is your favorite memory of SRH? The best memory of SRH for you? Obviously, 2018 winning trophy. That is 2016. Sorry, 2006. Sorry, I'm very sorry. No problem. Best moment, I say, the year we used to defend all the totals. Even though we score around 120 score, that year was special to me. Like, correct. You beat Kings 11 after that 6-game streak we had, and then we never qualified that season only, no? Yeah, I really. There you defended some 131 or something. Yeah, with Mumbai also we defended around 110 or something. Correct. Alzari Joseph picked up 5 wickets, and then you guys defended that game. Same game, no? Yeah. Okay, I think Mumbai Indians actually won that game with Alzari Joseph picking up wickets. I don't think correct up, Hyderabad lost that game, la? 6 wickets. One more game, I'm not really sure, but one game we defended against Mumbai. I think so. Sorry. Could have been. Defense means SRH is the king. Once upon a time, RR used to be the king, then SRH became the king. Okay, who's your all-time favorite player in SRH? David Warner and Kane Williamson. David Warner and Kane Williamson. Okay. So what is that one message that you would like to give SRH team for this year? Where do you think they'll finish? Completely in Telugu. Pakka top 4 lo aithe untarani anukuntunna. Like they will qualify for playoffs. And the only thing is like we all-rounders, like Jason Holder is only the all-rounder we have. So we expect more from him. Jason Holder, more batting. బ్యాటింగ్ చాలా బాగా ఉంది. రైట్, ఓకే. బ్యాటింగ్ టాప్ 3 బాగుంది, టాప్ 4 బాగుంది, அதுக்கப்புறம் ஆல் ரவுண்டர் உனக்கு బాగணும். ஓகே, புரிஞ்சிருச்சு. Okay, then one final message before you leave. What is one piece of advice that you will give the SRH team? Advice is now everything like anta bagundi team lo. Only thing is that SRH good bowling attack, good batting attack. Only middle order like Priyankar, and these are little inexperienced batsmen, right? Priyankar and Abhishek Sharma. They should be little more mature, and we need stability in between overs, like around 12 to 16 hours. Oh, super, Ishwar. Thank you so much for joining us. Wonderful having you on the show. Hope you had fun, and hope SRH does really well this year. Thank you. Thank you. ஈஸ்வர் யாதவ் வந்துட்டு போயிட்டாரு. ஈஸ்வர் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம், குறை நிறைகள்லாம் வேற சொன்னாரு. எப்படி வந்து பிரியம் கர்க் அவங்க எல்லாம் வந்து மெச்சூரா இருக்கணும்னு, பாவம் இன்எக்ஸ்பீரியன்ஸ், மெச்சூரா அவங்கள நடந்துக்க சொன்னா எப்படி? இப்போ உங்களை போய் யங்ஸ்டர் மாதிரி நடந்துக்க சொல்ல முடியுமாண்ணா? என்ன பண்ண முடியும்? சொன்னாலும் ஏதாவது விளங்குமா? விளங்காது. இல்ல ஆக்சுவலி பிரியம் கர்க் எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க. ஒன்னேன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுல வந்து ஒரு போலிங் கோச் ஒருத்தர் இருக்காரு, ஸ்ரீலங்கன் லெஜெண்ட். அவருக்கு இருக்கும்போது அவர் ஒன்னே ஒன்று தர, சன்ரைசர்ஸ் இந்த வருஷம் இந்தியால அடிக்க இயலாது அப்படின்னு அந்த ஈழத்தமிழ்ல சொல்லுவார் அவரு. அப்படிங்கும்போது அதுதான் உங்களுக்கு கிரேட்டஸ்ட் மோட்டிவேஷன். கவலைப்படாது, SRH அடிக்க இயலாது, பிளே ஆஃப்ஸ் போவாங்க. பிளே ஆஃப்ஸ் போயிடுறாங்களா அவங்க? ஈஸ்வர் யாதவ் சொன்ன மாதிரி பிளே ஆஃப்ஸ் போயிடுறாங்களா? நீங்க எப்படி, நீங்க SRH சப்போர்ட்டரா, SRH சப்போர்ட்டர் இல்லையா? ஏன்னா SRH வந்து அவரே சொன்ன 2 டைப் ஆஃப் ஃபேன் இருக்காங்களாம். ஒருத்தவங்க வந்து SRH சப்போர்ட் பண்ணுவாங்களாம் கண்டிப்பா, இன்னொருத்தர் SRH சப்போர்ட் பண்ணுவாங்க, மத்தவங்களையும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றாங்க. நீங்க எப்படி 8 டீமே சப்போர்ட் பண்ணுவீங்களா? நான் சப்போர்ட் பண்றது ஒரே டீம் தான். அது அந்த டீமோட ப்ரிவியூ இன்னைக்கு வரல. ஓகே, தேங்க்யூ சோ மச். என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னியோட ப்ரிவியூ டோட்டலா என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆரஞ்ச் ஆர்மி கோ பண்ணி பிளே ஆஃப்ஸ்க்கு கோ பண்றாங்களா இல்லையா அப்படின்னு இந்த சீசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த எபிசோட் ஆஃப் மம்மி ரிட்டர்ன்ஸ் நீங்க ரொம்ப நாளா என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, SRH ஒரு டீம்ல தான் அந்த அசோசியேட் நேஷன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அசோசியேட் நேஷன் பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க எடுத்ததுக்கு அப்புறமா தான் சந்தீப் லமிச்சானே கூட டெல்லி கேபிட்டல்ஸ்ல எடுத்தாங்க.
டெல்லி கேபிட்டல்ஸ்ல இதுக்கு அப்புறமா தான் ஃபாலோ பண்ணி போய் எடுத்தாங்க. ஸோ அசோசியேட் நேஷன்ஸ்ல நிறைய தங்க புதையல்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் SRH. இந்த எபிசோட என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அடுத்த மம்மி ரிட்டர்ன்ஸ் எபிசோட்ல எந்த டீம் அப்படிங்கறத நீங்க பாத்துங்க. தேங்க்யூ சோ மச்.